ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. யார் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள்? எடை போட்டு நடை போடுகின்றவர்கள், கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக தங்கள் காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள், பிறரின் குறிப்பறிந்து அவர்களுக்கு நல் வழி காட்டக்கூடியவர்கள், நீதி நிலையை பயன்படுத்தி மக்களுக்கு உதவி செய்பவர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள் அடங்கியவர்கள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்கக்கூடிய 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது. புதன் மட்டும் இருமுறை தன் ராசியை மாற்றி பெயர்ச்சி அடைகின்றார். இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே இப்பொழுது அவர்களுடைய பலாபலனை சொல்ல இருக்கின்றோம். எதை செய்தாலும் நேர்மையாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதிகாரமும் செலுத்தும் ஆர்வமும் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும், அந்தஸ்தும் உயரும், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணியிலே நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாய் பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனிலே அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள், நண்பரிடம் கவனமாய் பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. பெண்களுக்கு பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமான பலனை பெறுவீர். உங்களது பொருட்களை கவனமாய் பாதுகாத்து கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாய் முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தாமதமாக மாறலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நன்கு பழகி அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை போக்கிக் கொள்வீர்கள். புத்தகங்களை கவனமாய் வைத்துக் கொள்வது நல்லது. சித்திரை 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும்.
அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாய கடன் நடைபெறும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாய் இருக்கும். மனைவி வழியிலே வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார். விதாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்தில் மாறுதல் கிட்டும். மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? துர்க்கை தேவிக்கு எலுமிச்சம் தீபம் ஏற்றி வணங்க எல்லா பிரச்சனைகளிலும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 4, 5, 31 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 25, 26 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை, நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 4, 8 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு. நன்றி, வணக்கம்.